பாதமாய் என் பானோக்காய் ஆகிலும் உன் பற்றல்லால் பற்றுள்ளேன். தானோக்காய் எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோனோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே என்ற குலசேகர ஆழ்வாரனுடைய பாசனத்தை முன்வைத்து, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏழை ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவையும் பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே என்று பாடிய தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அவனுடைய திருவடிக்கு தொண்டு செய்யும் அடியார்களாக நாம் இருக்கின்றோம். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் என்றும் வணங்கி மகிழக்கூடிய என்னுடைய இஷ்ட தெய்வமான ஆதிவயலூர் வள்ளல் பெருமானினுடைய வற்றாத தனிப்பெருங்கருணையினாலும், அன்னியூரிலே வீட்டிலிருந்து அவனுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அஞ்சலி வரத ஆஞ்சநேய சுவாமியினுடைய மிகப்பெரிய கருணையினாலும், எல்லாம் வல்ல ராமபிரானினுடைய திருப்பாத கமலங்களுக்கும், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வராதே என்று ஒழிக்கின்ற வரதராஜ பெருமாளினுடைய சீர்கருணையும் கொண்டு, இந்த திருக்கோயிலிலே எனக்கு பேச அனுமதி அளித்த பெரியவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய மானசீக குருநாதராக இருக்கக்கூடிய கலைமாமணி திருமதி தேசமங்கேற்கரசி அவர்களினுடைய பாதத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு ஆழ்வார்களின் அமுதத்தை நித்தம் நித்தம் சொத்து போல் தந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மற்றொரு குருவும் என்னுடைய தாத்தாவும் ஆகிய திரு வரதராஜ ஐயங்காரனுடைய பாதத்திற்கு இந்த உரையை ஒரு குருதட்சணையாக சமர்ப்பித்து, இன்றைய தினம் அடியேன் ராமநாம மகிமை என்பது பற்றி பேசுவதற்கு விழுகின்றேன். நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது இறைவனோடு இருத்தல் வேண்டும், இறை அருளோடு செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடத்திலே இருந்தால் எங்கும் வெற்றியே, எதிலும் வெற்றி. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தேவை இன்பம். இன்பம் இல்லாதவர் வாழ முடியாது. அப்ப இன்பம் எப்படி வரும்? எப்படி வேணா வரும். இன்பம் அவரவர் செய்யும்போது அவரவருக்கு பிடிச்சதை அவரவர் செஞ்சா இன்பம் வரும். வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கன் திருமுகத்து சேழியாய் சென்றடைந்தி அங்கன் பறை கொண்ட ஆற்று அனுப்புதுவை பைங்கமல திருவடிகள் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமை இங்கு பரிசளிப்பார் ஈவிரண்டு மான்மறைதோன் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவோர் ரம்பாவாய்னு ஆண்டாளுக்கு இறைவனை பாடுவதில் இன்பம். ஆண்டாள் சொன்ன வழியிலே முழங்கை வழிவார பெய்து சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவதிலே அடியனுக்கு அலாதி இன்பம். ஒவ்வொருவருக்கும் ஒரு இன்பம். எல்லா தெய்வங்களுக்கும் பாட்டு பாடுற, சில பேருக்கு பாட்டுனா ரொம்ப இன்பம், சில பேருக்கு நடனம்னா ரொம்ப இன்பம். அப்ப இந்த இன்பத்திலேயே நிலையான இன்பம் எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்பத்திலே நிலையான இன்பம் எதுன்னா ராமானுஜர் கண்ட இன்பத்தை தான் நாம் நிலையான இன்பம் என்று சொல்ல வேண்டும். அது சொல்லணும்னா இன்னொரு நாள் வேணும். நான் அதனால இந்த சுருக்கமா இந்த சாராம்சத்தை மட்டும் எடுக்கிறேன். ராமானுஜரனுடைய குரு திருக்கோட்டியூர் நம்பி அழைத்து சொல்கிறார், அப்பா இந்த நாராயண நாமம் உனக்கு சாஸ்வதமான நாமம், இதை சொன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் நீ மட்டும் சொன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும், வேற யாருக்கிட்டையாவது சொன்னா உன் தலையை 1000 சுக்களாய் வெடித்து நரகம் போவாயினர். ஆனா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம 1000 பேர் சொர்க்கம் போவதால் நான் நரகம் போவேன் என்றால் எனக்கு சொர்க்கமும் நரகமும் சொர்க்கம் என்றோன்னு அவர் கண்ட இன்பம் தான் நிலையான இன்பம். இப்போ இன்பம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இறை நாம இன்பம். இறைவன் நாமத்தை வாயார சொல்வதும் காதார கேட்பதும் தான் ஒரு மனிதனுக்கு இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்ப அடுத்த கேள்வி வருவோம். எந்த இறைவனை கும்பிட்டா வரும்? ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இருப்பார். இந்த பக்கத்துல இருக்கிறவன் ஒருத்தர் போய் இந்த பெருமாள் படிப்பு தரமாட்டார், நீ இப்ப அந்த ஊர்ல இருக்கிற அந்த பெருமாளை சேவிங்க, அவர் படிப்பு தருவார். இதுக்காக அவர் அங்க இருந்து பஸ் பிடிச்சு போவார். அங்க போனா இவரு படிப்பு தருவார், ஆனா எக்ஸாம் எழுதுறதுக்கு இவர் கிடையாது, எக்ஸாம் எழுதுறதுக்கு அவர் தப்பு. இப்படியே ஒவ்வொன்றுத்துக்கா தேடி 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 போனா அந்த புள்ள என்னைக்கு படிச்சு என்னைக்கு எக்ஸாம் எழுதுறது? இப்போ நான் சின்ன வயசுல ஒரு 10 வயசுல இருக்க போது என்னுடைய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிட்டு நித்திய கல்யாண பெருமாள் திருவிட எந்தை அடை நெஞ்சேன் திருமங்கை ஆழ்வார் அவ்வளவு அற்புதமான அந்த ஸ்தேத்திரத்துல கல்யாண வரம் அளிக்கக்கூடியவர் லட்சுமி வராக பெருமாள் மூலவர். நித்திய கல்யாண பெருமாள் லட்சுமி வராகர் மூலவர். அந்த லட்சுமி வராகர் எனக்கு சின்ன வயசுல 10 வயசுல லட்சுமி வராகருக்கும் ஹயகிரீவருக்கும் வித்தியாசம் தெரியாது. அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே, தெரியாது. அந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, அந்த கோயிலிலே பகவானுக்கு சாத்திய மாலையை நாம் சாத்தி 9 முறை கோயில் சுத்தி வரணும். சுத்தி வந்தா நமக்கு திருமணம் நடக்கும்ங்கிறதா ஐதீகம். நான் போனேன், எனக்கு பார்த்தோன்னே ஹயகிரீவர் மாதிரி இருந்தது.
நேரா போன ஒரு மாலையை வாங்கிட்டு போய் நான் நல்லா படிக்கணும், எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு இந்த நல்லா படிக்கணும், எனக்கு இந்த மாலையை சாத்தி எனக்கு பெருமாளுக்கு சாத்தி கொடுங்க அப்படின்னு. எல்லாரும் சிரிச்சா, என்ன வயசுலயே கல்யாண ஆசை வந்துருச்சு பாரு, இதுக்கு மாலை சாத்திக்கணும்னு ஆசைப்படுறது அப்படின்னா. நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் நன்றாக படிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினேன். இன்று வரை நான் எடுத்த காரியமெல்லாம் துலங்கி 6 முறை நான் பல்கலைக்கழகத்திலே ரேங்க் ஹோல்டராக இருந்து 6 முறை தொடர்ந்து இருந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாத்திலுமே இருக்கிறது காரணம் நித்திய கல்யாண பெருமாளினுடைய கிருபாகடாட்சம் தான். அவர் கல்யாணவரம் தர பெருமாளா எது நமக்கு தெரியாது. அப்போ பொதுவாக ஒரு நாமத்தை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த கேள்வி நமக்கு மட்டும் கிடையாது, தேவர்களுக்கும் இருந்தது. கொஞ்சம் கையில எடுத்துங்க. இந்த கேள்வி நம்மளுக்கிட்ட மட்டும் இல்ல, தேவர்களுக்கிட்டே இருந்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நாம கேள்வியோட விட்டுடுவோம், தேவர்கள் அதுக்கு விடை கண்டுபிடிக்கும். தேவர்கள் இதுக்கு விடை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேவ குருவான பிரகஸ்பதி கிட்ட போறாங்க. பிரகஸ்பதி கிட்ட போறார்கள், சொல்றாங்க இந்த மாதிரி எந்த நாமத்தை சேவித்தால் சாஸ்வதமான இன்பம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு தெரியாதுப்பா, சனகாதி முனிவர்களை போய் கேளுன்னு. சனகாதி முனிவர்கள் நேரா போறார். சனகாதி முனிவர்கிட்ட கேட்டா சனகாதி முனிவர்கள் சொல்றாரு, நானே ஆணவத்தோடு இருந்தோம், நாங்க 4 பேருமே ஆணவத்தோடு இருந்தோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. எங்களுக்கே ஒன்னும் தெரியாதுன்னு எங்களை அப்படியே ஆணவத்தை அடக்கி கல்லால மரத்தடியிலே அமர்த்தி வைத்து ஞான உபதேசம் செய்தவர் சிவபெருமான். தட்சிணாமூர்த்தி என்ற திருநாமத்தை கொண்ட சிவபெருமான். அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்கப்பா அப்படின்ட்டு. தோடுடைய செவியன் விட ஏரியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள். அவர்கிட்ட போறாங்க எல்லாரும். திருக்கைலாயத்துக்கு போனா சுவாமி தியானத்துல இருக்காரு. சுவாமி தியானத்துல இருக்கும் பொழுது அவரை எழுப்ப முடியாது, அவரை எழுப்பவே முடியாது. எழுப்பினா எங்க காமனுக்கு ஏற்பட்ட நிலைமை நம்மளுக்கும் வந்துருமோங்கிற பயம். அதனால தேவர்கள் நேரா போறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல கருணையே வடிவான கற்பகாம்பாள் அம்பாள் நிற்கிறார். அச்சுத சோதரி, அனைத்து வேத தலைவி. அவள் நிற்கிறார். நின்று கொண்டிருக்க அவள்கிட்ட போய் கேட்கிறாங்க, தாயாரு அம்பா பராசக்தி, இந்த மாதிரி சுவாமி போய் இந்த கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? சாஸ்வதமான இன்பம் எந்த நாமத்தை சேவித்தால் இருக்கும் அப்படின்னு, எந்த நாமத்தை சொன்னா இருக்கும் அப்படிங்கிற இதை கேட்கணும். தாயார் உடனே யோசிக்காம போன போய், பெருமானே அப்ப பார்த்தா நான் ஏதோ முடங்கிட்டே தவம் பண்ற. தாயார் கேட்டார், என்ன நீங்களே ஒரு கடவுள், எல்லாரும் கேட்டதை கேட்டபடி கொடுக்கின்ற நீலகண்ட பெருமாள் நீங்களே ஏன் யார் நாமத்தை சொல்கிறீர்கள்? தேவி நீ சொன்னதை திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்றேன். கேட்டவருக்கு கேட்டதை தரும் நீலகண்ட பெருமாளை நீங்களே யாரை கும்பிடுவீர்கள்? நீலகண்டன் ஞாபகம் இருக்கா? தேவி ஒரு முறை நான் விஷம் உண்டேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அந்த விஷத்திலிருந்து என்னை எது காப்பாற்றியது தெரியுமா? என்ன காப்பாற்றியது? அப்பதான் திருவாய் மலர்ந்தரளி பெருமாள் சொல்கிறார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. தேவி அந்த விஷம், அதாவது கம்பன் மிக அழகாக சொல்வான், நரசிம்மர் சரபமூர்த்தியை எதிர்கொள்ளுகின்ற பொழுது சரபமூர்த்தி நரசிம்மரை தழுவி கொண்டாராம். 33 தேவர்களும் பயந்த பொழுது ஆறத் தழுவி நண்பாய் என்றழைத்தான்னு சொல்லி சிவபெருமான் திருமாலை ஆறத் தழுவி நண்பாய் என்றழைத்தான் அப்படின்பார் கம்பர் சொல்லும் பொழுது. அப்போ அந்த நண்பன், என்னுடைய நண்பன் என்னிடத்திலே ராமநாமத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னு கேட்டார். ராமநாமம் தான் எல்லாத்துக்கும் சாஸ்வதம், அதனால என்கிட்ட பகிர்ந்து கொடுக்கணும்னு கேட்டார். நானும் சரி அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கலான்னு கொடுத்தேன். சரிசமமா எல்லா தேவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தது போக, எல்லா முனிவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தது போக 2 நாமம் இருந்தது. அதை என் கண்டத்திலே நான் தேக்கிக் கொண்டேன். நண்பனுடைய நாமம் தானே, உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பாச்சு. அதனால நண்பனுடைய நாமான் கொடுத்திருந்தார். தேவி, நான் கண்டத்திலே வைத்திருந்த அந்த நாமம் தான் எனக்கு வந்த கண்டத்தை நீக்கி நீலகண்டன் என்கின்ற திருநாமத்தை எனக்கு தந்ததுன்னு சொல்லிட்டு தேவர்களை பார்த்து சொல்றார், ராமநாமம் தான் சாஸ்வதம். இப்பொழுது தெரிஞ்சுதா? ராமநாமத்தை சேவித்தால் என்னையும் சேவித்த மாதிரி. இந்த ராமம் அப்படிங்கிற நாமத்துக்கு என்னங்க பொருள் அப்படின்னா, 2 வாழ்க்கையில எல்லாமே 2, பிறப்பு இறப்பு, இம்மை மறுமை, வறுமை செம்மை, வாழ்வு தாழ்வு. அதே மாதிரி எல்லாம் 2ங்கிறதுனால நாராயண நாமத்திலிருந்து ராவையும்
நமசிவாய நாமத்திலிருந்து மாலையும் சேர்த்து ராம அப்படின்னு அவதாரத்தை வைத்துக் கொண்டார். அதனால ராமனை தரிசனம் செய்தால் சகல தெய்வங்களையும் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும்னு சிவபெருமான் சொல்றார். சரி, இப்ப நான் உங்களை திருக்கைலாயத்திலிருந்து கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு அடுத்து ஒரு ஊருக்கு நம்ம போலாம். நான் இங்க சொற்பொழிவாளனாகவோ உபன்யாசகராகவோ வரல, உங்களை எல்லாம் கூட்டிட்டு போக டூரிஸ்ட் கைடா வந்திருக்கேன். இப்போ திருக்கைலாயத்துல இருந்து நம்ம இலங்கைக்கு வரும். ராமன் எத்தனை ராமனடின்னு நம்ம ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ ராமநாமம் சொல்லுவோம். ராஜாஜி சொல்வார், சக்கரவர்த்தி திருமகன்பர், ஒருத்தரும் ஒருவர் சொல்வார். ஆனா நம்ம இன்றைய வரைக்கும் மந்திரமாக என்னத்தை எழுதிட்டு இருக்கோம்? ஸ்ரீ ராம ஜெயத்தை மந்திரமா எழுதிட்டு இருக்கோம். இதை எழுதின உடனே வெற்றி கிடைச்சிருது, உடனே கிடைச்சிருது. அப்படியே இன்ஸ்டன்ட் லோன் மாதிரி இன்ஸ்டன்டா அப்படியே கிடைச்சிருது. ஏன் கிடைக்குது? ஏதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. நம்ம எல்லாம் நம்ம அனுமனுக்கு எவ்வளவோ பேர் சொல்லுவோம். ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், உலகத்தை காப்பவன், லோகாச்சாரியன், பரமாச்சாரியன், உலக வைணவ சமயத்திற்குரிய முதல் குரு இவர்தான். வைணவ சமயத்தினுடைய முதல் குரு ஆஞ்சநேயர். அப்ப ஆஞ்சநேயர் நம்ம இவ்வளவு பேர் சொல்லுவோம். கம்பன் ஆஞ்சநேயனுக்கு ஒரு பெயர் கொடுத்தான். யாருக்காவது தெரியுமா? கம்பன் அனுமனுக்கு இட்ட பெயர் சொல்லின் செல்வன். கம்பன் அனுமனுக்கு சொல்லின் செல்வன் ஒரு பெயர் கொடுத்தான். ஏன் தெரியுமா? ராமன் அனுமனை அழைத்து சீதையை பார்த்து நிலைமையை விசாரித்துவான்னு அனுப்புறாரு. இவர் தான் முதல்ல கடல் கடந்து சீதையை பார்க்க போறார். இந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் கிடையாது, நம்ம அனுமன் தான். நம்ம அனுமன் தான் ரைட் பிரதர்ஸ், முதல் ரைட் பிரதர்ஸ் அவர்தான் கடல்ல வானமார்க்கமா பறந்து போனார். அப்போ இந்த வானமார்க்கமா பறந்து போய் சீதையை பார்த்தார், கனையாழி கொடுத்தார், சூடாமணி வாங்கி கொண்டார். திரும்பி வர வழியில தூரத்துல இருந்து ராமனை பார்க்கிறார். நம்ம இப்போ வெளிலெல்லாம் போறோம், வெளிலெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு பக்கத்துலதான் இருப்போம். அம்மா கால் பண்ணுவாங்க. அம்மா கால் பண்ண உடனே நம்ம எடுக்க மாட்டோம். சரி 2 நிமிஷம் தானே போய் பாத்துக்கலான்னு உள்ள போனாலே கத்து ரெடியா இருக்கும் நம்மளுக்கு. என்ன நான் இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்னு நீ கேட்க மாட்டியா? போன் அடிக்கா? போன் எதுக்கு வாங்கி கொடுத்த உனக்கு? பொறுமா, வீட்டு பக்கத்துலதான் இருக்கேன். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள என் மனசு எவ்வளவு பரிதவிச்சிருக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டியா? எவ்வளவு பரிசு தெரியுமா? ஐயோ பிள்ளைக்கு என்ன எடுத்தோம், குழந்தைக்கு என்ன எடுத்தோன்ட்டு அந்த மாதிரி ஒரு பரிதவிப்பு ராமன் முகத்துல பார்க்கிறேன். சீதைக்கு என்ன ஆச்சோ, இவனுக்கு